ஹலோ ஆல், வெல்கம் டு கிரவுன் அகாடமி. டிஆர்பி போர்டு கூடி சீக்கிரமாகவே யூஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம அகாடமியில் நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அகாடமியில் ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட்டு, ரெகுலர் கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே கிடைக்குதுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அண்ட் இன்னைக்கு நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என்ன யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம புது யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எந்த யூனிட் அப்படின்னு ஏன் அந்த யூனிட் பேர் முன்னாடி போடாம ஜியாகிரபின்னு ஒரு பிக்சர் முன்னாடி போட்டிருக்கேன்னா, நம்ம எல்லாருமே கூகுள்ல பார்த்த ஒரு பிக்சரா தான் இருக்கும். இது ஒரு காமன் பிக்சர். எப்போ ஜியாகிரபி போட்டாலும் ஃபர்ஸ்ட் பிக்சர் இதுவா தான் இருக்கும். ஏன் நான் இதை போட்டிருக்கேன்னா, நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் யூஜி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. சொல்றேன், ஒரு யூஜி நம்ம வரும்போது நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க, வாட் இஸ் ஜியாகிரபி, நம்ம என்னடா படிக்க போறோம்னு யோசிக்கும் போது கிளைமேட் பத்தி படிக்க போறோம், வெதர் பத்தி படிக்க போறோம், மழை எப்படி வருதுன்னு பார்க்க போறோம், இடி எப்படி இடிக்குதுன்னு பார்க்க போறோம், இங்கே இந்த செடி வளர்ந்துச்சு, இங்கே பாலைவனமா இருக்கு, இங்கே பெரிய கடல் இருக்கு, ஏன் 7 கண்டம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இந்த டவுட் கண்டிப்பா இருந்திருக்கும். ஒன்னு ஸ்கூல் படிக்கும் போதோ இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போதோ நம்ம இதை பத்தி தாண்டா படிக்க போறோம் அப்படின்னு கால் எடுத்து வச்சிருப்போம். ஆனா நம்மள மொத்தமா ஏமாத்துன ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான். நான் மட்டும் ஜியோகிரபி கிடையாது கேர்ள்ஸ், நான் மட்டும் ஜியோகிரபி கிடையாது பாய்ஸ், இது இன்னும் தாண்டி நிறைய இருக்கு அப்படின்றது இதுதான். என் காலேஜ்ல யூஜில ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளைமேட்டாலஜி தான். நானும் அப்படிதான் நினைச்சேன், அப்பாடா இதான் ஜியோகிரபி, இதான் படிக்க போறேன்னு நினைச்சிட்டு போனா இது தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு. ஓஷனோகிராஃபின்றாங்க, ஜியோமோபாலஜின்றாங்க, ஹியூமன் ஜியோகிரபின்னு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. இது இல்லாம ஜியோகிரபி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனதுல இன்னொன்னு இருக்கு, ஜியோகிரபிக்கல் தாட். யாரா நீங்க எங்கந்திரா வரீங்கன்ற மாதிரி இருக்கும் நம்மளோட ஆத்தர்ஸ் பத்தி படிக்கும் போதெல்லாம். அண்ட் அதை தவிர்த்து ஒரு பிக்கஸ்ட் ஒண்ணு இருக்கும், கார்டோகிராஃபி. ஈஸியா சொல்லிடலாம், மேப்பு, வெதர் மேப்பு, கிளைமேட்டிக் மேப்புன்னு ஈஸியா சொல்லிட்டு போன நம்மள இல்ல கார்டோகிராஃபினா இப்படி, மேப்னா இப்படிதான் ரெடி பண்ணணும், மில்லிமீட்டர் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள இவ்வளவு விஷயத்த ஒழிச்சு வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. கிளைமேட்டாலஜியை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துட்டு இதான்ப்பா ஜியோகிரபி, இதுதான் இவ்வளவுதான் பேசிக் அப்படின்னு சொல்லி ஏமாந்து நம்ம ஒரு சப்ஜெக்டை நம்பி போய் காலேஜ்ல சேர்ந்து படிச்சது கிளைமேட்டாலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அண்ட் இன்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறதும் கிளைமேட்டாலஜி தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளைமேட்டாலஜில நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற கண்டென்ட், என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போறோம், அண்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்க சிலபஸ், இவ்வளவுதான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றது இன்னைக்கு கிளாஸ்ல சும்மா ஓரியன்டேஷனா பார்ப்போம். நாளையில இருந்து நெக்ஸ்ட் வீடியோல இருந்து உள்ள கண்டென்ட்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். கிளைமேட்டாலஜி இது நமக்கு வந்து யூனிட் நம்பர் 2. யூனிட் நம்பர் 1 நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜியோமார்பாலஜி. யூனிட் நம்பர் 2 கிளைமேட்டாலஜி. யூனிட் நம்பர் 3 நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு, ஓஷன் வந்து ஆல்ரெடி முடிச்சாச்சு, ஓஷனோகிராஃபி. இன்னைக்கு யூனிட் நம்பர் 2 கிளைமேட்டாலஜி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கண்டென்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு கண்டென்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் 1. சாப்டர் நம்பர் 1ல வளிமண்டல அடுக்கு, வளிமண்டல கலவை, அதாவது அட்மாஸ்பியரோட லேயர்ஸும் அட்மாஸ்பியரோடைய கம்போசிஷன் பத்தி ஃபர்ஸ்ட், இதுதான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிசில கண்டிப்பா ஒரு 10 கொஸ்டின் 2 கொஸ்டின் இந்த பார்ட்ல இருந்து தான் வரும். இது நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வெதர், வாட் இஸ் கிளைமேட் அது பார்ப்போம். அடுத்து வானிலை காலநிலையை வேறுபடுத்துற காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து தேர்ட் ஒன்னா அட்மாஸ்பியர் பத்தி பார்ப்போம். அட்மாஸ்பியர் அதை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்ப்போம். அடுத்து அட்மாஸ்பியரோட காம்போசிஷன் பார்ப்போம். என்னென்னலாம் அட்மாஸ்பியர்ல இருக்கு, என்னென்ன கேசஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர், அதுல இருக்கிற கேசஸை பொறுத்து தான் அதோடைய ஸ்ட்ரக்சரே அமைஞ்சிருக்கு. ஒன்னு ஏர், இன்னொன்னு வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல், இல்லைன்னா டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்துட்டு லேயர்ஸை பிரிச்சிருப்போம். அது என்னென்ன லேயர்ஸ்னு பார்ப்போம். அடுத்து வளிமண்டலத்தோட முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் வந்து பார்த்துட்டு கடைசியில் ப்ராக்டிஸ் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ப்ராக்டிஸ் கொஸ்டினோட பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 2 என்னன்னா சூரிய கதிர்வீச்சலும் வெப்ப சமநிலை, ஹீட் பட்ஜெட் பத்தி பார்ப்போம். இன்சோலேஷன் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெப்ப சக்தினா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, அது எப்படி நமக்கு டெம்பரேச்சர் கிடைக்குது அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து இன்சோலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம், எப்படிலாம் இன்சோலேஷன் என்ன நேரத்தில் எப்படி பரவி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து சூரிய கதிர்வீச்சல் வளிமண்டலத்துல இழப்படைதல், அதாவது எவ்வளவு நம்ம வந்துட்டு ஹீட் பேலன்ஸ்க்கு எவ்வளவு உள்வாங்கிக்கிறோம், எவ்வளவு திரும்ப ரிட்டர்ன் பண்றோம், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து ஹீட் பேலன்ஸோடைய பிக்சர்ஸ் பத்தி பார்ப்போம். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் பார்ப்போம். ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் முடிச்சுட்டு நம்மளுடைய வெப்பநிலை பரவி இருக்கு இல்லைங்களா, அதுல காணப்படுற முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன,
ஏன் அந்த மாதிரி பரவி இருக்கு, அதால என்னென்ன விளைவுகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வளிமண்டலத்தில் நிலைகள், அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு லாஸ்ட்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்து சாப்டர் நம்பர் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து சாப்டர் நம்பர் 3 வெப்பநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ், டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்ப்போம். டெம்பரேச்சர் பார்ப்போம். அடுத்து ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், வெப்ப பரிமாற்றம், என்னென்ன பொருள்ல எப்படி எப்படிலாம் வெப்ப பரிமாற்றம் ஏற்படுதுன்னு பார்ப்போம். அடுத்து சோலார் ரேடியேஷன் பத்தி பார்ப்போம். அதுக்கடுத்து வெப்ப கிடைப்பரவல், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். அடுத்து ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷனை பாதிக்கக்கூடிய காரணி, என்னென்ன காரணிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். இதுலயே வந்துட்டு சின்னதுதான், வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்றது வந்து கொஞ்சமா தான் இருக்கும். அதை பார்த்துட்டு கடைசியில ப்ராக்டிஸ் கொஸ்டினோட இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். அடுத்து சாப்டர் நம்பர் 4 வளிமண்டல அழுத்தம். இருக்கிறதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் கிளைமேட்டாலஜில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அட்மாஸ்பியரோட ப்ரெஷர். அதை பத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வளிமண்டல அழுத்தம்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அழுத்தத்தை மெஷர் பண்ற சம் மெஷர்மெண்ட்ஸ், என்னென்ன மாதிரியான அளவீடு முறைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான அளவீடு கருவிகள் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு பார்ப்போம். இங்க இருக்கு கருவிகள். அடுத்து ஐசோ பார், டெம்பரேச்சர் பார்க்கும்போது ஐசோதேர்ம் பத்தி பார்ப்போம். ப்ரெஷர் பார்க்கும்போது ஐசோ பார் பத்தி பார்த்துட்டு அடுத்து அழுத்த பகுதிகள், ப்ரெஷர் ஏரியாஸ்லாம் எங்கெங்க இருக்கு, என்னென்ன மாதிரியான அளவுல ப்ரெஷர் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து அழுத்த நிலையின் பருவ வேறுபாடு, பருவங்களுடைய வேறுபாடு பத்தி பார்ப்போம். அடுத்து காற்றோட்டத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் கிரேடியன்ட் விண்டு பார்ப்போம். கருவிகள் பார்த்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துட்டு கிரேடியன்ட் விண்டு பார்ப்போம். அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 10 ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் வராங்க நம்மளோட முக்கியமான ஒரு கை, யாருன்னா முதன்மை காற்றுகள் வராங்க, ப்ரிவலன்ட் விண்டு. ஃபர்ஸ்ட் வளிமண்டல பொது சுழற்சி என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, மொத்தம் 3 இருக்கும் இல்லைங்களா, அதை பத்தி பார்ப்போம். அடுத்து காற்று மண்டலங்கள் இருக்கும், அந்த காற்று மண்டலங்கள் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் காற்று மண்டலங்கள் வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரியும் சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் வேற வேற இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். அது எந்தெந்த இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடையுது, என்ன மாதிரியான ரீசன் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து தீர்க்கரேகையால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஜெனரல் சர்க்குலேஷன், பொது சுழற்சி, அதுல 3 இருக்கும் இல்லைங்களா, அதை பத்தி இங்கேயும் பார்ப்போம் இங்கேயும் பார்ப்போம். அடுத்து ஜெட்டு பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டினுடைய இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 6 மான்சூன், சீசனல் விண்ட்ஸ் ஆர் மான்சூன் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பருவக்காற்று தமிழ்ல சொல்லணும்னா. அதுக்கு பேர் போனதே நம்ம இந்தியா தான், பருவக்காற்றுக்கு பேர் போனதே. ஃபர்ஸ்ட் கிழக்கு ஆசியால இருக்கிற பருவக்காற்று, அப்புறம் இந்தியன் மான்சூன் பத்தி பார்ப்போம். மான்சூன் பர்ஸ்ட்னா என்ன, பருவக்காற்று வெடித்தல்னா என்ன, அதால என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்ப்போம். பருவக்காற்று வீசுற பகுதிகள், உலகத்துல எங்கெங்கெல்லாம் பருவக்காற்று வீசுது, அதால என்ன அங்க மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்ப்போம். இந்த பருவக்காற்று காலநிலையோட முக்கியத்துவம், மான்சூனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, மான்சூனால என்னென்ன கண்ட்ரிஸ்க்கு என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ், முக்கியமா இந்தியாவுக்கு மான்சூனால என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் ஏற்படுதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்து சாப்டர் நம்பர் 6 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து தலைக்காற்று, லோக்கல் விண்ட்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய லோக்கல் விண்ட்ஸ் இருக்கு. லோக்கல் விண்டே 2-3 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 டைப்ஸா பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லாத இன்னும் நிறைய லோக்கல் விண்ட்ஸ் பிரிச்சிருப்பாங்க. மேஜர் 4 டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு லேண்ட் பிரீஸ், இன்னொன்னு சீ பிரீஸ், நிலக்காற்று, கடல் காற்று, வேலி பிரீஸ், மவுண்டைன் பிரீஸ். இது அடுத்து இந்த 4 தான் மேஜர். அதுல என்னென்ன இருக்குன்றது தான் அடுத்து நம்ம படிக்க போறது. வெப்பத்தலை இதுலயே இருக்கும், இதுலயும் இந்த 4த்துலயுமே வார்ம் லோக்கல் விண்ட் இருக்கும், கோல்டு லோக்கல் விண்ட்ஸும் இருக்கும். அந்த லோக்கல் விண்ட்ஸ் பத்தி படிப்போம். வார்ம் எது கோல்டு எதுன்னு படிப்போம். அதுல இருக்கிற வித்தியாசங்கள், அது எங்கெங்க வீசுது, அதால அந்த ஏரியால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து பயிற்சி வினா பார்த்துட்டு அந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். சாப்டர் நம்பர் 8 ஈரப்பதம், ஹியூமிடிட்டி பத்தி பார்ப்போம். அதோட ஸ்டேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். அடுத்து ஆவியாதலை கட்டுப்படுத்துற காரணிகள் கொஞ்சம் இருக்கு, அதை பத்தி பார்த்துட்டு அடுத்து ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து கண்டென்சேஷன் பார்ப்போம். ஃபாக்ல இருந்து லாஸ்ட் டைம் கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபாக் பத்தி பார்ப்போம். ஃபாக் பார்த்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டினோட இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து கிளவுட்லாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா மாறி போச்சு. ஃபர்ஸ்ட் கிளவுடோடைய பிரிவுகள், அதாவது டைப்ஸ்ன்னு கூட சொல்லலாம், என்னென்ன டைப் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம், எங்கெங்க எந்தெந்த மாதிரியான கிளவுடு வந்துட்டு பரவி இருக்கு, கிளவுடினஸ் பரவி இருக்குன்ட்டு பார்த்துட்டு அடுத்து பயிற்சி வினா பார்ப்போம். இது பார்க்க 3 தான் இருக்கு, ஆனா உள்ள வந்துட்டு நிறையவே இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு சாப்டர் நம்பர் 10 ரெயின்ஃபால், பிரசிபிடேஷன் பத்தி பார்ப்போம். பிரசிபிடேஷன் ஃபர்ஸ்ட் மழை, பிரசிபிடேஷன் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் மழையோட வகைகள் பார்ப்போம். அடுத்து பொழிவோட உருவங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரசிபிடேஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அதோட உருவத்தை வச்சு அதை பிரிச்சிருப்பாங்க. அடுத்து பொழிவோட வகைகள் பத்தி பார்ப்போம்.
அதுக்கப்புறம் மழைப்பொழிவோட பரவல் எங்கெங்க எப்படி எப்படி precipitation பரவி இருக்கு, அதுக்கான ரீசன் என்னன்னு பார்ப்போம். அடுத்து உலகத்துடைய ஆண்டு சராசரி மழைப்பொழிவோடைய பரவல், அப்புறம் மழையோட வேறுபாடு, வேரியபிலிட்டி. அடுத்து இடி மின்னல் புயல் சூறைக்காற்று அது எல்லாத்தையும் பத்தி பார்த்துட்டு கடைசியில இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஆள் யாருன்னா எல்னினோ லானினோ அவங்கள பத்தி பார்ப்போம். அவங்கள பத்தி பார்த்துட்டு இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் வந்துட்டு ஃப்ராண்டும் ஏர் மாசஸும். வழிப்பகுதி வழிமுகங்கள், ஃப்ரண்ட்ஸ் ஏர் மாசஸ். வழிப்பகுதினா ஏர் மாஸ், வழிமுகம்னா ஃப்ரண்ட். ஃபர்ஸ்ட் காற்றுத்திரள் தொகுதி அதை பத்தி பார்த்துட்டு வழிப்பகுதிகள் தோன்ற இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு தோன்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடைய பண்புகள் அமைஞ்சிருக்கும். ஸோ அதோடைய இடங்கள் பார்த்துட்டு அடுத்ததோடைய கிளாசிபிகேஷன் பார்ப்போம். அடுத்து வழிப்பகுதிகளில் நிகழக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், அதால அங்கே என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்ப்போம். அடுத்து அமெரிக்காவுடைய ஏர் மாசஸ் என்னென்ன, ஏஷியாவோட ஏர் மாசஸ் என்னென்ன, யூரோப்போடது என்னென்னு பார்த்துட்டு ஏர் மாசஸ் முடிச்சுட்டு அதே சாப்டர்ல ஒரு புது டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரண்ட் வழிமுகங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டைப்ஸ் பார்ப்போம். அடுத்த உலகத்தில் இருக்க இம்பார்ட்டன்ஸான ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஃப்ரண்டோடைய ஸ்டேஜஸ் கூட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டோஜெனிஸ், ஃப்ரண்ட் உருவாகும். அடுத்து அது எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி அக்ளூட் ஆகுது, ஓவர்டேக் பண்ணுது எல்லாத்தையும். அடுத்து எப்படி ஃப்ரண்டோ லைஸ், எப்படி ஃப்ரண்ட் செத்து போகுது, அந்த இடத்துல ஃப்ரண்ட் லைஸ் ஆகுறதால, அது இறந்து போறதால, ஐ மீன் ஃப்ரண்ட் உருவாகி ஒரு இடத்துல அழியும் இல்லைங்களா. இப்போ சூறாவளி உருவாகி ஒரு இடத்துல அழியுது, அதுக்கான ரீசன் இருக்கும். அது அழியுது, அது அழியறதால அங்க என்ன நடக்குது, அது உருவாகத்தால இது என்ன நடக்குது, எந்த ஃப்ரண்ட், ஒரு கோல்டு ஃப்ரண்ட் இல்ல வார்ம் ஃப்ரண்ட் அக்ளூட் ஆனா என்ன மாதிரியான மேகங்கள் உருவாகும், எப்படி மழை வரும், அந்த இடத்துல என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக் நிலவும். இதுவே கோல்டு ஃப்ரண்ட் அக்ளூட் ஆனா என்னென்ன நடக்கும், எப்போ வந்துட்டு சைக்ளோன் வரும், எப்போ டெம்பரேட் சைக்ளோன் வரும், எப்போ டிராபிக் சைக்ளோன் வரும், அது ஃப்ரண்டால வருதா ஏர் மாசஸால வருதா, அது எல்லாமே அதோட ஸ்டேஜஸ். அந்த ஸ்டேஜஸ் படிக்கும் போதே நமக்கு சைக்ளோன் பத்தி மொத்தமும் புரிஞ்சிடும். அதை பத்தி பார்த்துட்டு கடைசியில பிராக்டிஸ் கொஸ்டினோட இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்த சாப்டர் நம்பர் 12 வளிமண்டல இடையூறுகள். இது பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இங்க சைக்ளோன்ஸ் பத்தி பார்க்கறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸும் ஏர் மாசஸும் பார்ப்போம். அது என்ன பார்ப்போம், ஃபர்ஸ்ட் காலநிலையோட முக்கியத்துவம் பார்ப்போம் இங்க. அதுக்கு அடுத்து தான் மிதவெப்ப மண்டல சூறாவளி பத்தி பார்ப்போம், டெம்பரேட் சைக்ளோன். அடுத்து டிராபிக்கல் சைக்ளோன் பார்ப்போம். இது ரெண்டோடைய டிஃபரன்சியேட் பண்ணி இது ரெண்டையும் பார்ப்போம். அடுத்து டிராபிக்கல் சைக்ளோன் உருவாகிற விதம் எப்படின்னு பார்ப்போம். இதுக்குதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அடுத்து அயனமண்டல சூறாவளிகள் தோன்ற பிரதேசங்களும் அது பயணிக்கிற பாதைகளும் பார்ப்போம். அதுக்கடுத்து அயனமண்டல சூறாவளி கூட தொடர்பு இருக்கிற கிளைமேட் என்ன மாதிரி, வெதர் என்ன மாதிரின்னு பார்ப்போம். அடுத்து ஐ ஆஃப் த சைக்ளோன், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் இது இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், இதை பத்தி பார்ப்போம். அயனமண்டல சூறாவளிகள் ஏற்படுத்தக்கூடிய சேதங்கள் என்னென்னு பார்ப்போம். வளிமண்டல சமநிலை தன்மை பார்ப்போம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில பயிற்சி வினாக்கள் பார்த்துட்டு இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து தி லாஸ்ட் சாப்டர் காலநிலை வகைப்பாடு, கிளைமேட் கிளாசிபிகேஷன். ரெண்டு இம்பார்ட்டன்டான ஆள் இருக்காங்க கிளைமேட் கிளாசிபிகேஷன் சொன்னவங்க. ஒன்னு கொப்பன், இன்னொன்னு திரான்வைட். அவரை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அணுகுமுறை எப்படி இருக்கு, ஒருத்தவங்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொப்பனுடைய கிளைமேட் கிளாசிபிகேஷன், அதுல இருக்கிற பவுண்டரிஸ் அண்ட் அவருடைய டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் பத்தி பார்ப்போம். லாஸ்ட்ல மெரிட் டிமெரிட் பார்ப்போம். கொப்பனோடது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொப்பனோடது இவரோட இந்தியன் கிளைமேட்லயும் ஒரு இந்தியன் மான்சூன் படிக்கும் போதும் இதை பத்தி படிப்போம். இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறது கிளைமேட்டாலஜில பார்ப்போம். அடுத்து இந்தியாவில கொப்பனுடைய காலநிலை பரவல் எப்படி இருக்குன்னு இதுலயும் பார்ப்போம், இந்தியன் ஜியோகிரபிலையும் பார்ப்போம் இந்த டாபிக். அடுத்து தான்வைட், அவருடைய காலநிலை வகைப்பாடு, அவருடைய அந்த 32 காலநிலை பிரதேசங்கள் என்னென்னு பார்த்து அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்து சாப்டர் நம்பர் 13 அண்ட் கிளைமேட்டாலஜியோட கண்டென்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். கடைசியில் சாப்டர் நம்பர் 14, இதுல ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பார்ப்போம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்டர் நம்பர் 14 முடிஞ்சதுக்கு அப்புறம் யூனிட் நம்பர் 3 ஒரு வழியா க்ளோஸ் பண்ணிட்டு சாப்டரை முடிச்சிருவோம். இதெல்லாமே நம்ம அகாடமி ப்ரொவைட் பண்ற மெட்டீரியல்ல இருக்கிற சாப்டர்ஸ். இது தவிர்த்து அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்க சிலபஸ், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல வேண்டாம், இங்கிலீஷ்ல பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் 1. இதுக்குள்ள ஒரு 10 டாபிக்ஸ் வந்து பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அடுத்து இன்சோலேஷன், ஹீட் பட்ஜெட்டு, இதை வந்து சாப்டர் நம்பர் 2 பார்ப்போம். இதுலேயும் ஒரு 8-7 டாபிக்ஸ் இருக்கு. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் தி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஹரிசாண்டல் டெம்பரேச்சர் அண்ட் வெர்டிக்கல் டெம்பரேச்சர், அது
The major pressure belts of the world. அப்புறம் விண்ட்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்கு. பிளானிட்டரி விண்டு, சீசனல் விண்டு, லோக்கல் விண்ட். ஆனால் சீசனல் விண்டுன்னு இருக்கிறத டிஆர்பி போர்டு வந்து சிலபஸில் இன்க்ளூட் பண்ணல. பட் கண்டிப்பாக சீசனல் விண்ட்லேருந்து கேட்பாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றே சீசனல் விண்டு தான், அதனால கேட்பாங்க. ஹியூமிடிட்டி, ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன், கிளவுட்ஸ், precipitation, ரெயின்ஃபாலோட டைப்ஸ். அடுத்துதான் வராங்க நம்ம பிக் பிரதர், ஏர் மாஸ், ஃப்ரண்ட்ஸ், சைக்ளோன், இவங்க 3 பேரும். அதுக்கடுத்து கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொப்பன் அண்ட் தார்ன்வைட், இவங்களை பற்றி பார்ப்போம். இது இங்கிலீஷில் கவர்மெண்ட் கொடுத்துருக்க சிலபஸ். இது தமிழில் காலநிலையியல், அதில் வளிமண்டல அடுக்கு மற்றும் கலவை ஃபர்ஸ்ட் சாப்டர். சூரிய கதிர்வீச்சல், வெப்ப சமநிலை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 3ல வந்துட்டு கிடைமட்ட வெப்பநிலை மற்றும் செங்குத்து வெப்பநிலை பாதிக்கக்கூடிய காரணின்னு ஒரு 10 இது பார்ப்போம். சாப்டர் நம்பர் 4 வந்து ப்ரெஷர் பெல்ஸ், அழுத்தப்பட்டைகள். சாப்டர் நம்பர் 5 வந்து ஃபர்ஸ்ட் காற்று பற்றி பார்ப்போம். அடுத்து வந்துட்டு சாப்டர் நம்பர் 6ல பருவக்காற்று பற்றி பார்ப்போம். இதில் ஏன் பருவக்காற்று கொடுக்கலன்னு நான் என்னோட கெஸ் என்னன்னா, நம்ம இந்தியன் ஜியோகிரஃபியில் அதிகமாக மான்சூன் பற்றி பார்ப்போம், அதனால மேபி இதில் கொடுக்காம இருக்கலாம். பட் கொஷின் கண்டிப்பாக பருவக்காற்றுலேருந்து வரும், 100% வரும். அடுத்து லோக்கல் விண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் ஹியூமிடிட்டி பற்றி பார்ப்போம். அடுத்து திரவமாதல், இது மழை பொழிவில் வந்துட்டு இது எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். திரவமாதலோட உருவங்கள், மழைப்பொழிவோட டைப்ஸ், இது எல்லாத்தையும் அடுத்த சாப்டரில் பார்ப்போம். அப்புறம் சாப்டர் நம்பர் 12ல வழிப்பகுதிகள், சாப்டர் நம்பர் 11ல வழிப்பகுதிகள், வழிமுகங்கள் பார்ப்போம். 12ல வந்துட்டு சூறாவளி பற்றி பார்ப்போம். அதான் வளிமண்டல இடையூறுகள், அட்மாஸ்பெரிக் டிஸ்டர்பன்ஸ்ல தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. சூறாவளி, எதிர் சூறாவளி, அயனமண்டல சூறாவளி, வெப்பமண்டல சூறாவளி, இதெல்லாமே அதில் பார்த்துட்டு கடைசியில் கொப்பன் திருவாட்டாவுடைய காலநிலை வகைப்பாடு, இதுவும் இம்பார்ட்டண்டா. இதுல இருந்தும் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் டைப், மல்டிபிள் ஆப்ஷன் டைப்ல வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன்ல இருந்து அதிகமா வந்துட்டு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம இதுலயே 20 கொஸ்டின் வந்துட்டு யூஜிடிஆர் லாஸ்ட் டைம் இதுல இருந்தா கேட்டிருந்தாங்க. யூஜிசில இருந்து 10-15 கொஸ்டினுக்கு மேல இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க. இப்படி நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட் இது. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. சும்மா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வீடியோ தான். இதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம சாப்டர்ஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதில் இன்னும் ஒன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதாவது எஸ்சிஆர்டி தான். எஸ்சிஆர்டியோட ஸ்கூல் புக்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா, 6th-லேருந்து 10th வரைக்கும் கிளைமேட்டாலஜி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுலேயே வந்துட்டு 11th 12th புக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 11th புக்கு, 12th புக்கில் ஃபுல்லாக ஹியூமன் ஜியோகிரஃபி, 11th புக்கில் ஃபுல்லாக வந்துட்டு ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி. அதில் வந்து இது தேர்டு சாப்டராக வந்துட்டு கிளைமேட்டாலஜி பற்றி, அதாவது அட்மாஸ்பியர்னு சொல்லி தேர்ட் சாப்டர் கொடுத்து, தேர்டு 1 2 3 4 5th சாப்டராக வந்துட்டு அட்மாஸ்பியர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி சவேந்திர சிங்கோட புக்கு, அண்ட் கிளைமேட்டாலஜியும் சவேந்திர சிங்கோட புக்கு. தமிழில் காலநிலையியல் குமாரசுவாமி சாரோட புக்கு. இவங்க 3 பேரோட அவங்களோட ஓன் காப்பி, அது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ், இது 5 ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது நல்ல மெட்டீரியல். நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு தமிழ் மெட்டீரியல் கிடைக்காது. பெருசாக கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் நமக்கே தெரியும் இல்லைங்களா, இந்த வேர்டுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியானதான் நாமளாக தான் புக்கை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், தவிர்த்து கூகுளில் வந்து காப்பி பண்ணி எதுவும் பேஸ்ட் பண்ணதில்லை. குட் மெட்டீரியல், தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் ஜியோகிரஃபிக்கு ஒரு நல்ல மெட்டீரியல்னே நான் சொல்லுவேன். நம்மளுடைய மெட்டீரியல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. நாளிலிருந்து கிளாஸ் எடுக்கும்போது நிறைய மெட்டீரியல் இல்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கிளாஸில் சொல்லுவேன். கண்டிப்பாக மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்னை வித் நோட்டோட வந்து உட்காந்துக்கோங்க, ப்ளஸ் மெட்டீரியல். என்ன நான் சொன்னாலும் ஒன்று மெட்டீரியல் எழுத முடிஞ்சு எழுதிக்கோங்க, இல்லையா ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. யாரா இருந்தாலும், நம்ம ஆல்ரெடி எல்லாரும் டீச்சர்ஸ் தான், நம்ம இப்படி தானே போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்போம், நோட்ஸ் எடுக்க சொல்லி நம்ம நடத்தும் போது வீடியோஸ் பார்க்கும்போது ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா நிறைய மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் புதுசாக சொல்லிட்டே தான் இருப்பேன். ஸோ இனிமேல் ரெகுலராக கிளாஸ் பாருங்க. நான் கன்சிஸ்டன்சியாக படிங்க. கண்டிப்பாக வர யூஜிடிஆர்பியில் ஜாப் கன்ஃபார்மாக கிடைச்சிரும். நாளையிலேருந்து, அதாவது நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கிளைமேட்டாலஜி சாப்டருக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ வெரி மச்.